ஹலோ மக்களே, ஆர்ஆர்பி சைட்லேருந்து சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு ஜூன் 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் மக்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் இருக்கும். அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டோரியில் வந்து அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? லிங்க் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இல்லை, வேறு ஆர்ஆர்பி இதில் இருக்குது, ஆர்ஆர்பி ஜோனில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாங்க. அதில் வந்து ஸ்டோரி செக் பண்ணுங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டோரியில் அதை தொட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டும் கொடுங்க. இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஜூன் 5ஆம் தேதியோ இல்லை 6ஆம் தேதியோ எக்ஸாம் இருந்தால் உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? சிட்டி வந்து இங்கே சென்னையில் நடக்குது, இல்லைனா மதுரையில் நடக்குது, திருச்சியில் நடக்குது, பெங்களூரில் நடக்குது, விஜயவாடாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி சிட்டி மட்டும் வந்துடும், டேட்டோடு வந்துடும். பட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து இந்த ஷிஃப்ட் தான், எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த எக்ஸாம் சென்டர் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியாது. அது வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து தெரிய வரும். இதுவே உங்களுக்கு வந்து எதுவுமே நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு அதுக்கப்புறமா வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டு உங்களுக்கு வந்து எதுவுமே நாட் எட் அனௌன்ஸ்டு அந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு இன்னும் வரல, 5ஆம் தேதி 6ஆம் தேதி கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் வந்து நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? 10 நாள் முன்னாடி தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 7ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி 8ஆம் தேதி எக்ஸாம்னா நாளை கழிச்சு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எதுவுமே வரல, லாகின் பண்ணோன்னே எதுவுமே வரலன்னா யாரும் பயப்பட வேணாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இதை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வெப்சைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, rrbapply.government.in. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, rrbapply.government.in அப்படின்ற வெப்சைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் வித் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ லாகின் வித் ஆதார் நம்பர் அதை கிளிக் பண்ணோன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே உங்களோட ஆதார் நம்பர் வந்து லிங்காக இருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று, இன்றைக்கான ஸ்டடி பிளான். ஸோ எக்ஸாம் வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சொன்னதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எங்கெங்கே வீக்காக இருக்கீங்க, நீங்கள் எதாவது ரிவிஷன் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வரல, நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, இது வரைக்கும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா நம்ம சொல்கிறத அப்படியே டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இன்றைக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்பர் சிஸ்டம் சொன்னேன், இன்றைக்கும் நம்பர் சிஸ்டமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக வந்து இந்த ஒய்சிடி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒய்சிடி புக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து கோடிங் டீகோடிங் வந்து நம்ம கோர்ஸில் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கப்புறம் கிளாக்கை பொறுத்த அளவில் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கிறத மட்டும் பாருங்கள் போதும். அதுக்கப்புறமா சயின்ஸில் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, சயின்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா பயாலஜி இருக்கும். பயாலஜியில் வந்து லைஃப் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பிளட்டு. லைஃப் ப்ராசஸ் வந்து ஒரு 3 பார்ட் வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் பிளட்டுன்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த 4 வீடியோ பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய அப்ஜெக்டிவ் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க. அதே மாதிரி மினிமம் ஒரு டெஸ்ட்டு, மேக்ஸிமம் 2 டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணிடுங்க. டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் நீங்கள் எங்கெங்கே லேக்காக இருக்கீங்க, சரிங்களா, உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும்ல, நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணுன்னு கிடையாது, நான் சொல்கிறது தான். சில பேர் என்ன படிக்கணும்னு ஐடியா இல்லாமல் இருப்பீங்களே, அவங்க வந்து டே 1லேருந்து நம்ம சொன்னதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். இன்னும் சில பேர் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க, 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம இன்றைக்கி இதை தான் ரிவிஷன் பண்ணணும், நம்ம இதில் தான் வீக்காக இருக்கும், நம்ம இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் உங்கள் வழியிலே போங்க, தப்பு இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் உங்களுக்கு இன்னுமே அனௌன்ஸ் ஆகலைன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லது தான். இதுக்கப்புறமாச்சு கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும். சரிங்களா? அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கோர்ஸ், என்டிபிசிக்கு ஆகட்டும், குரூப் டிக்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏஎல்பி ஆகட்டும், எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். 1300 rupees. அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸோடு இன்க்ளூட் ஆயிரும். கிளாஸஸ்ஸு, டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஐடியா ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அப்போ தான் நான் எந்த ஒரு அப்டேட் போட்டாலும் சொன்னாலும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். பை பை, டேக் கேர்.